அனைவருக்கும் இனிய மாலை இன்று வழமை போல நமது நாள் தமிழ்கலை நிலைய மாணவர்களாகிய நாங்கள் திருஞான சம்பந்த பெருமானின் பதிகங்களும் பாடி அவர் பற்றிய உரையும் நிகழ்த்த வந்துள்ளோம். உங்கள் அனைவரது ஆதரவுடன் இன்று சயன் நிறுவன், சர்விகா ரஞ்சன்குமார், அவினாஷ் பிரதீபன், ஸ்ரீனா சசிகரன், கிஷாந்த் ரஞ்சன்குமார், தாரிகன் சிவாஸ்கரன், கிஷாந்த் ரவிச்சந்திரன், யம்ஸ் ரவிச்சந்திரன், கோவிதர்ஷன் கோபிலா, சிசாசுதன், வர்ஷனா மாயதீபன், சகீனா பத்மரூபன், ரச்சீனா பத்மரூபன், சபீனா மாயதீபன், ரோகிஷன் பத்மரூபன், சேவன் மாகிசன் ஆகியோர் பங்கு பெற்று உள்ளோம். முதலில் பிள்ளையார் தேவாரம் பாட ஸ்ரீனா பாடம். திருச்சிற்றம்பலம் பிடியதனொரு உமை கொலமிகு கலியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பாதீவரர் அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வழி வளமுறை இறைய. தொடர்ந்து திருநீற்று பதிகம்.
பிரியது நூறுமே கொலமிகு காரியது வடிகடு வழிபடமவரிட கடிகண பாதிவர அருணிலன் மேகு கோடே வடிவினர் பாயல் வலி வனமுறையிலே திருச்சிட்டம்பலம். சமுதிர பற்றி ஒரு பேச்சு. யானம் பார்ந்த குழந்தை பசி வந்தால் குழந்தை அழும், நோய் வந்தால் வலியால் குழந்தை அழும், அம்மாவை காணாவிட்டால் அழும், அப்பாவை காணாவிட்டால் குழந்தை அழும், பிள்ளையார் என்கின்ற குழந்தை அழுகிறது. 3 வயதில் பிள்ளையார் அப்பாவுடன் கோயிலுக்கு போனார். அம்மா குளத்தில் இறங்கி குளித்தார். குளக்கரையில் பிள்ளையார் இருந்தார். நீருக்கள் மூழ்கி குளித்த அப்பாவை காணாமல் பிள்ளையார் அழுதார். பிள்ளையாரின் அழுகையை கேட்டு சிவபெருமான் தமது தேவியருடன் வந்தார். அன்னை பார்வதி தேவி திருமுறை காலை ஓர் கிண்ணத்தில் பிள்ளையாருக்கு ஊட்டினார். இதனால் பிள்ளையாருக்கு சிவஞானம் உண்டாகியது. அன்று முதல் இவரை ஞான சம்பந்தர் என்று அழைக்கத் தொடங்கினார். சம்பந்த பெருமான் சிவபெருமானை தோற்றிய சமயன் என்று தொடங்கும் திருமுறையை பாடி மகிழ்ந்தார். மேலும் பல திருமுறைகள் பாடி சிவபெருமானின் அருளை எமக்கு உணர்த்தினார். நன்றி.
விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிட மதியும் அப்பும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையானதெத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல்பல விழி செய்தன்று விடமேலிருந்து மடவாதனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் புலமே புகுந்த அதனால் கடல் சூழிலங்கே அரையன்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் கரணாரி பாகன் பசுவருமங்கள் பரமன் சலமகளோடருக்கு முடிமேலணிந்தன் உளமே புகுந்து அதனால் மலர்மிசையோடு மாலும் மலையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குலவியோடு விசையற்கு நல்கு குணமாயவன் விகிர்தன் மத்தம மதியில் நாகம் முடிமேலணிந்து என் புலமே புகுந்த அதனால் புத்தரோடமனை வாதில் அழிவேற்கு மன்னல் திருநீறு செம்மை திறமேல் அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள்ளாலே விலை சென்ன துன்னி வலச
சம்பந்தர் கோயில்கள் தோறும் சென்று தனது பிஞ்சை கரங்களால் தாளம் போட்டு இசையுடன் தேவாரங்கள் பாடினார். அதனால் திருவுளம் கொண்ட சிவபெருமான் இவருக்கு பஞ்சாட்சரம் வைக்கப்பட்ட பொற்றாளங்களை கொடுத்து அருளினார். சம்பந்தர் ஆலயங்களுக்கு செல்லும் போது இவரது தந்தையார் இவரை தம் தோள்களில் சுமந்து செல்வார். இதற்கு இரக்கம் கொண்ட இறைவன் அவருக்கு முத்துச்சிவிகை, முத்து சின்னம், முத்து மணிக்குடை போன்ற வசதிகளை கொடுத்து உதவி செய்தார். சம்பந்தர் பெருமான் ஓய்வு எடுப்பதற்கு இறைவன் ஒரு முத்து மந்தலம் கொடுத்தார். திருஞான சம்பந்தர் பல தலங்களையும் வழிபட்டு திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு திருப்பாச்சிராச்சிரமம் என்னும் தலத்திற்கு வந்தார். அந்நகரில் கொல்லிமலவன் என்றோர் சிற்றரசனின் மகளுக்கு முயலகன் எனும் நோய் பிடித்திருந்தது. சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி துணிவளர் திங்கள் எனும் பிடி தீர்க்கும் பதிகத்தை பாடி நோயை நீக்கினர். பின்னர் திருஞான சம்பந்தரும் சிவனடியார்கள் திருக்கொடிமாடு செங்குன்றூர் சென்றனர். அங்கு குளிர்சுரம் என்னும் நோய் பரவியிருந்தது. அது சிவனடியாரை தாக்கியது. சம்பந்தர் தேவார பதிகம் பாடி அந்நோயை அவ்வூரினின்றும் அகற்றி அருளினார். அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் வேள்வி செய்யும் காலம் நெருங்கி வருகின்றது, அதற்கு பொருள் தேவை என்றார். உடனே சம்பந்தர் திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் கோயிலில் சென்று நீர் நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் அற்றில்லை என்று தமிழ் மாலை சாத்தினார். உடனே ஒரு பூதம் பலிபீடத்தின் உச்சியில் 1000 பொன் கொண்ட ஒரு பொற்கிளியை வைத்துவிட்டு இப்பொற்கிளியானது அடுக்கு அடுக்கு குறையாது என்று கூறி மறைந்தது. திருமுருகல் என்ற கோயிலின் அருகில் பாம்பு கடித்த வணிகர் இறந்தார். அவரை நம்பி வந்த பெண்ணின் நிலையை கண்ட சம்பந்தர் மனமிறங்கினார். சடையாய் பெருமாள் என்னும் திருமுறை பாடி வணிகனை உயிர்ப்பித்தார். திருவேலி மிளலை என்னும் கோயிலை அடைந்த போது திருநாவுக்கரசு நாயனார் அவருடன் வந்து சேர்ந்தார். அங்கு மழை இல்லாத பஞ்சத்தில் வாடும் சிவனடியார்களின் பசி தீர்ப்பதற்காக சம்பந்தர் இறைவனை நோக்கி வாசி தீரது காசு நல்கி என வேண்டி படிக்காசு பெற்று அங்கு நிலவிய பஞ்சத்தை நீக்கினார். இருவரும் திருமறைக்காலில் என்னும் கோயிலுக்கு போனார்கள். அங்கு மூடப்பட்டிருந்த ஆலயத்தின் கதவு திறக்கவும் மூடவும் திருமுறை பாடினார்கள். திருஞான சம்பந்தர் சதுரமறை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அடைத்தார். பாண்டிய நாட்டில்
கோயில் வென்று சமண சமயத்தவர்கள் இருந்து பாண்டிய மன்னனை சைவனான் இன்று பாண்டிய நாட்டிலே மீண்டும் சைவ சமயம் வளர்ந்தது. போதிமங்கை என்னும் இடத்தில் புத்த குருவை வாதில் வென்று அங்குள்ள பௌத்த சமயத்தவர்களை சைவராக்கினார். தொண்டை நாட்டிலுள்ள திருவோத்தூரையில் அங்குள்ளார் வேண்டுதலால் பூத்தர்தாய் என்று பதிகத்தை பாடி ஆண் பானைகளை மயிலாப்பூரில் பூம்பாவை என்ற பெண் இறந்தாள். அப்பெண்ணின் எலும்பையும் சாம்பலையும் கபாலீச்சர பெருமான் முன்வைத்து மடித்த புன்னை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அப்பெண்ணிற்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் சம்பந்தர். 16 வயதிலே தந்தையாரின் விருப்பத்திற்கு இணங்க நம்பியாரின் மகளை திருமணம் செய்தார். திருநல்லூர் பெருமணம் என்ற கோயிலில் சம்பந்தரின் திருமணம் நிறைவேறும் போது சோதி ஒன்று தோன்றியது. சிவபிரான் அருளியபடி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் காதலாகி என்று தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி அருளி அவரும் அங்கு வந்திருந்தவர்களும் அச்சோதியில் புகுந்து முக்தி அடைந்தார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரின் குருபூசை தினம் வைகாசியில் உள்ளது. இவர் பாடிய தேவாரங்கள் 4158 ஆகும். இவை 1ஆம், 2ஆம், 3ஆம் திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன. குருபூசை நாளாகிய இன்று நாம் இவரை நினைந்து வணங்கி இன்புறுவோமாக. திருச்சிற்றம்பலம். கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவாதமை நன்றி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாரணன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இன்றைய சம்பந்தர் குருபூசையில் நாங்களும் கலந்து கொண்டு சம்பந்தரின் அருட்பாடுகளை பாடவும் அவர் பற்றி பேசவும் சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கும் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து எங்களுக்கு ஆதரவு